Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை குழம்பு. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியாகவும் அறுசுவையும் நாக்கில் நின்று நடனம் ஆடுற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரிப்ரேஷனை நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட்டு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு தாளித்து விடுங்க. அது பொரியும் போதே ஒரு 10லேருந்து 12 வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா வாசனை வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 10 பெரிய சைஸ் பூண்டு பல்லை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். உடனே எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணாதீங்க. ஒன்று நின்று வேகிறதுக்கு டைம் கொடுத்து செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக வரும். கூடவே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அபாரமாக இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஹாஃப் டொமேட்டோவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வரணும், அதனால் வெயிட் பண்ணி குக் பண்ணுங்கள். இது குக் ஆகிட்டே இருக்கும்போதே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா அலசிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரையை கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வெந்தயக்கீரையை ஆட் பண்ண உடனேவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா சுருங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் எப்படி ஈஸியாக செய்யலான்ற ரெசிபியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண உடனேவே ஃப்ளேமை லோவில் வச்சு எல்லாம் நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணியிலேயே நல்லா இது குக் ஆகும்போது இந்த ஸ்பைஸ் பவுடர்லேருந்து வர ராஸ்மெல்லாம் போயிடும். அதுக்குள்ளார ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுட்டு அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற குழம்பு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவும் செய்யணுன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு குக் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல் எல்லாமே போகும். இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு குழம்பு சூப்பராக பாயில் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரோல் பாயில் ஆகட்டும். இதெல்லாம் நல்லா ரோல் பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும்போதே நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இனிப்புக்காக நம்ம சர்க்கரையோ இல்லை வெல்லத்தையோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்காக புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் இந்த ரெசிப்பியில் நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரையோ ஜாகரியோ ஆட் பண்ணும்போது டேஸ்ட் பேலன்ஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குன்னு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா திக்காகி வந்துடும்.
அந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 minutes வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறுத்திடுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள், இப்போவே வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 minutesலேயே நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை சாதாரணமாக ஒரு பொரியலோடு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் சாதாரணமாக ஒரு கேபேஜ் பொரியல் இல்லைனா வந்து சௌச்சோ பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அம்சமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட்டில் இருக்கிறது சௌச்சோ பொரியல் தான். இதுக்கான ரெசிப்பியை கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். செம பர்ஃபெக்டான மேட்ச்சு. இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.